ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணம் ஆவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி உங்க சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாரு. 10ஆம் இடத்துல ஒரு 19 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ராசிநாதன் உச்சமாவாரு. சனியோட இணையிறது கொஞ்சம் பாவத்துவம் தான். என்னதான் இருந்தாலும் உச்சமடைகிறது ஒரு தனி பவர் தான். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் ஏன்னா சுபராகி உச்சமடைகிறது ரொம்ப நல்ல விசேஷம். இதனால என்ன அப்படின்னா, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறாரு. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில ஒரு ரொம்ப முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சுப கடன்கள் உண்டாகும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் 40 வயசுக்கு மேல இருக்கிற வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இல்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு செலவுகள் சுப கடன்கள் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, தனவரவு அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆயில்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஆறு தாண்டக்கூடிய அமைப்புகள். இப்ப 12ஆம் இடம் வந்து கடல் தாண்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் வந்து ஆறு தாண்டக்கூடிய அமைப்புகள்னு சொல்லுவோம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு 400-500 கிலோமீட்டர் பிறந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து பிழைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப நாளா வந்து வேலை, அதாவது படிச்சுட்டேன், வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலங்களுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நாளா கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி
சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து லாபத்தை கொஞ்சம் குறைக்கத்தான் செய்வாரு. இருந்தாலும் அந்த சுக்கிர இணைவுனால அந்த சனி பகவான் குறைத்ததை குரு பகவான் வந்து அந்த ஈடு கட்டக்கூடிய அமைப்புகள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல இந்த மூத்த சகோதரம் ரொம்ப நாளா வந்து அண்ணன் அக்காள்கிட்ட வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதெல்லாம் எப்பதையா தீரும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சுக்கிரன் வந்து ஒரு 11 நாள் அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகும்போது அண்ணன் அக்காள்கிட்ட ஒரு இணக்கமான சூழல்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலதான் 5 கிரகங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும். சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 5 கிரகங்களும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. என்னதான் ராகு இருக்கிறது ஒரு குறைனாலும் சுக்கிர இணைவு, புதன் இணைவுனால கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கவர்மெண்ட் மூலியமா அரசு மூலியமா ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், ஆதாயங்கள் கிடைக்கும்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து தன் வீட்டை பாக்குறதுனால சூரியன் வந்து அரசு சார்ந்த அமைப்புகள், அரசு வேலை இல்ல அரசுல, ஏன்னா 10ஆம் இடம் வந்து பதவி, புகழ், பதவியை குறிக்கக்கூடிய பட்டம், பதவியை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அரசு ஏதாவது அரசுனால அனுகூலங்கள், ஆதாயங்கள், ரொம்ப நாளா வந்து அந்த அரசு வந்து கொஞ்சம் கெடுபிடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த கெடுபிடிகள்லாம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அரசுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவுகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அதாவது அரசுனால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம 8ஆம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு. அதனால சிறு தடைகளோட வெளியில போகக்கூடிய அமைப்புகள், ஆறு தாண்டக்கூடிய அமைப்புகள் சொன்னால சிறு தடைகளோட ஆறு தாண்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ஆறு தாண்டா என்ன ஒரு 400-500 கிலோமீட்டர் பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் போய் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகள், வேலைக்காக வெளியே போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. ஜனனகால ஜாதகத்தை வச்சு தசாபுக்தி அமைப்புகளை வச்சுதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.